Perform assembling of pressure plate, adjusting the fingers, checking run out of flywheel and aligning clutch assembly with flywheel. வணக்கம், என் பெயர் சாருமதி. இந்த பயிற்சியில் பிரஷர் பிளேட்டை அசெம்பிள் செய்யவும் ஃபிங்கர்ஸை சரி செய்யவும் போகிறோம். ஃப்ளைவீலின் ரன் அவுட்டை சரிபார்த்து கிளட்ச் அசெம்பிளியை ஃப்ளைவீலுடன் அலைன் செய்யவும் பார்க்க போகிறோம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் இதை கற்றுக்கொண்டிருக்க முடியும். பிரஷர் பிளேட் அசெம்பிளியை அசெம்பிள் செய்யவும், பிரஷர் பிளேட்டின் ஃபிங்கர்களின் உயரம் சரிபார்க்கவும், ஃப்ளைவீலின் ரன் அவுட்டை சரிபார்க்கவும், கிளட்ச் பிளேட் அசெம்பிளியை ஃப்ளைவீலுடன் சீரமைக்கவும், பிரஷர் பிளேட்டை அசெம்பிள் செய்யவும் முடியும். முதலில் இதற்கு தேவையான உபகரணங்கள், பொருட்கள் மற்றும் கருவிகளை பார்ப்போம். தேவையான டூல்ஸ்கள், இன்ஸ்ட்ருமெண்ட்டுகள்: ட்ரெய்னிஸ் டூல் கிட் 1 நம்பர், torque wrench 1 number, depth gauge 1 number, box spanner 1 number, clutch aligner 1 number, dial indicator 1 number, surface plate 1 number. தேவையான எக்யூப்மெண்ட்கள், மெஷினரிஸ்கள்: heavy vehicle 1 number. தேவையான மெட்டீரியல்கள்: cotton waste, soap oil, clutch finger, roller and stud, release lever spring, bolt and pin, pressure spring. முதலில் pressure plate என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். கம்ப்ளீட் கிளட்ச் அசெம்பிளிக்கு pressure plate மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட் ஆகும். பிரஷர் பிளேட் ஒரு கிளாம்பிங் ஃபோர்ஸை பயன்படுத்துகிறது. இது அதற்கும் ஃப்ளைவீலுக்கும் இடையில் டிரைவ் ஆகும் ஃப்ரிக்ஷன் டிஸ்கை வைத்திருக்கிறது. பிரஷர் பிளேட் போல்ட் மூலம் ஃப்ளைவீலில் ஃபிக்ஸ் செய்யப்பட்டு அவை ஒன்றாக ரோட்டேட் ஆகும். பிரஷர் பிளேட்டில் ஒரு டயஃப்ரம் அல்லது ஸ்பிரிங் இருக்கிறது. அவை மெயின் கேஸ்டிங் அல்லது டிரைவிங் சர்ஃபேஸில் பிரஷரை பயன்படுத்துகின்றன. டிரைவை ரிலீஸ் அல்லது டிஸ்எங்கேஜ் செய்ய டயஃப்ரம் அல்லது கிளட்ச் லீவர்ஸ்கள் ஆக்சுவேட் செய்யப்படுகின்றன. இது டிரைவிங் சர்ஃபேஸிலிருந்து முக்கிய காஸ்டிங்குகளை உயர்த்த அலோ பண்ணுகிறது. இப்போது பிரஷர் பிளேட்டை எவ்வாறு கனெக்ட் செய்வது என்று பார்க்கலாம். ஆரம்பிப்பதற்கு முதலில் ஒரு சர்ஃபேஸில் பிரஷர் பிளேட்டை வைக்கவும். பின்னர் பிரஷர் பிளேட்டில் பிரஷர் ஸ்பிரிங்கை வைக்கவும். இப்போது ஸ்டார்ட், ஐ போல்ட் மற்றும் பின் ஆகியவற்றுடன் ரிலீஸ் லீவரை கனெக்ட் செய்யவும். ஃபைனலி ரிலீஸ் லீவர் ஸ்பிரிங்கை அதன் டெசிக்னேட்டட் ஸ்பாட்டில் செக்யூர் செய்யவும். கிளட்ச் கவர் மற்றும் பிரஷர் பிளேட் இரண்டிலும் உள்ள மார்க்ஸ்களை அலைன் செய்வதன் மூலம் எல்லாம் அலைன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். ஃபைனலி கிளட்ச் ஜிக் மீது பிரஷர் பிளேட்டை வைக்கவும். ஒரு கிளட்ச் ஜிக் மூலம் பிரஷர் ஸ்பிரிங்கை கம்ப்ரஸ் செய்யவும். ஐ போல்ட் நட்டுகளை மவுண்ட் செய்து ஈவனாக டைட் செய்யவும். அதன் பிறகு ஸ்பிரிங்குகளில் இருந்து லோடை விடுவித்து கிளட்ச் ஜிக்கிலிருந்து பிரஷர் பிளேட் அசெம்பிளியை மெதுவாக எடுத்துக்கொள்ளவும். ஃபிங்கர் ஹைட்டை பார்வையிட்டு செக் செய்யவும். டெப்த் கேஜ் மற்றும் ஸ்பேனரின் உதவியுடன் ஃபிங்கர் ஹைட்டை செக் செய்து அட்ஜஸ்ட் செய்யவும். ஃபிங்கரின் ஹைட் ஆனது மேனுஃபேக்சரரால் குறிப்பிடப்பட்ட அளவிற்கு இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். அடுத்து ஃப்ளைவீல் ரன் அவுட் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஃப்ளைவீல் ரன் அவுட் என்பது கிராங்க் ஷாஃப்ட் ஆனது இன்ஜினில் இன்ஸ்டால் செய்யப்படும் போது முன்னும் பின்னும் நகரும் மொத்த தூரத்தால் மெஷர் செய்யப்படுகிறது. என்ஜின் அசெம்பிளியில் கிராங்கை வைத்திருக்கும் அப்ரோப்ரியேட் பேரிங்குகளை ஏற்றுக்கொள்ளும் வகையில் கிராங்க் ஷாஃப்ட் ஜர்னல்கள் மெஷின் செய்யப்படுகின்றன. ப்ரீடிட்டர்மின் செய்த அளவு கிளியரன்ஸ் ஆனது கிராங்க் ஷாஃப்டை எளிதாக திரும்ப அலோ பண்ணும். எக்ஸசிவ் அமௌண்ட் கிளியரன்ஸ் ஆனது கிராங்க் ஷாஃப்டை அதிகமாக மூவாக அலோ பண்ணும். டாஸ்க் 2: ஃப்ளைவீலின் ரன் அவுட்டை செக் செய்தல். கிராங்க் ஷாஃப்ட் ஃபிளாஞ்சில் வைத்து ஃப்ளைவீலை செக் செய்ய தொடங்குங்கள். மேனுஃபேக்சரரால் ரெக்கமெண்ட் செய்யப்படும் ரேஞ்சுக்கு ஏற்றவாறு போல்ட்டுகளை டைட் செய்வதன் மூலம் அது இடத்தில் வைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தும். இது ஃப்ளைவீல் கிராங்க் ஷாஃப்டுடன் பாதுகாப்பாக அட்டாச் செய்யப்பட்டுள்ளதை உறுதி செய்கிறது. அடுத்த ஸ்டெப்களுக்கு ஒரு ஸ்டேபிள் பேஸை வழங்குகிறது. ஃப்ளைவீலை செக்யூர் செய்த பிறகு ஃப்ளைவீலின் ஃப்ரிக்ஷனல் சர்ஃபேஸை சுத்தம் செய்யவும். காட்டப்பட்டுள்ளபடி ஃப்ளைவீலில் டயல் இண்டிகேட்டரை செட் செய்யவும். ஓ மார்க்குடன் அலைன் ஆகும்படி டயல் இண்டிகேட்டரை வைக்கவும். அது ஆக்யூரேட்டாக வேலை செய்கிறது என்பதை உறுதிப்படுத்தவும். இதை செய்யும் போது ஃப்ளைவீலை ரொட்டேட் செய்யவும். அதை கம்ப்ளீட்டாக செக் செய்யவும்.
அதே நேரத்தில் ஃப்ரிக்ஷன் சர்ஃபேஸை கவனமாக பார்த்து ஃப்ளைவீலில் ஏதேனும் மூவ்மெண்ட் இருக்கிறதா என பார்க்கவும். ஃப்ளைவீல் நல்ல நிலையில் இருப்பதை காட்டும் அலவுட் லிமிட்டுக்குள் அப்சர்வ்ட் மூவ்மெண்ட் இருப்பதை உறுதி செய்வது முக்கியம். இந்த ஸ்டெப்புகளை பின்பற்றுவது ஃப்ளைவீலின் பொசிஷனை முழுமையாக சரிபார்த்து அதை சிறப்பாக செய்ய ஏதேனும் மெயின்டெனன்ஸ் அல்லது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் தேவையா என்பதை தீர்மானிக்க உதவுகிறது. கிளட்ச் சிஸ்டத்தின் முக்கிய நோக்கம் கியர்களை மாற்றும் போது வீலிலிருந்து என்ஜின் மூவ்மெண்ட்டை ஐசோலேட் செய்வதாகும். ப்ராப்பர் கிளட்ச் அசம்பிளியின் மூலம் கியர் பாக்ஸில் இருந்து என்ஜின் பவரின் கரெக்ட் டிரான்ஸ்மிஷனை நாம் அடைய முடியும். அது பின்னர் வெஹிக்கிளின் வீல்களுக்கு மாற்றப்படும். ப்ரொசீஜர். டாஸ்க் 3. கிளட்ச் அசம்பிளியை ஃப்ளைவீலுடன் அலைன் செய்தல். ஃப்ளைவீலில் கிளட்ச் பிளேட்டை வைத்து ஃப்ளைவீலுக்கு ஆப்போசிட்டில் கிளட்ச் பிளேட் சென்டரை வைத்து பொருட்களை ஒன்றாக கனெக்ட் செய்ய தொடங்குங்கள். அதன் பிறகு ஃப்ளைவீலில் பிரஷர் பிளேட் அசம்பிளி மற்றும் பிரஷர் பிளேட் மூலம் மவுண்டிங் ஹோலை வைக்கவும். இந்த கேர்ஃபுல் மற்றும் ஆர்கனைஸ்ட் அலைன்மெண்ட் ஆனது கிளட்ச் பாகங்கள் ஃப்ளைவீலில் சரியாக இன்ஸ்டால் செய்யப்படுவதை உறுதி செய்கிறது. பிரஷர் பிளேட்டை ஃப்ளைவீலில் ஸ்க்ரூ செய்வதன் மூலம் முன்னோக்கி நகர்த்தவும். உங்கள் கைகளை பயன்படுத்தி அதை சிறிது டைட் செய்து அசம்பிளியை ஆரம்பிக்கவும். இந்த இனிஷியல் ஸ்டெப்புக்கு பிறகு கிளட்ச் பிளேட் சிஸ்டமில் பெர்ஃபெக்டாக அலைன் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்த கிளட்ச் அலைனர் டூலை பயன்படுத்தவும். கிளட்ச் பிளேட் சரியான நிலையில் இருந்தால் மேனுஃபேக்சரரால் குறிப்பிடப்பட்டு ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட பவரை பயன்படுத்தி பிரஷர் பிளேட்டின் ஸ்க்ரூக்களை டைட் செய்யவும். இதை செய்வது பார்ட்ஸ்கள் உறுதியாக கனெக்ட் செய்யப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது. கிளட்ச் அலைனரை ரிமூவ் செய்வதன் மூலம் அசம்பிளி ப்ராசஸை முடிக்கவும். இந்த முறையான மற்றும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் ஆனது பாதுகாப்பான இன்ஸ்டால் மற்றும் ஃப்ளை வீலில் கிளட்ச் பார்ட்ஸ்களின் ஆக்யூரேட்டான அலைன்மெண்ட்டுக்கு கேரண்டி அளிக்கிறது. ஒவ்வொரு ஸ்டேஜையும் கவனமாக செயல்படுத்துவது வெஹிக்கிளில் உள்ள கிளட்ச் சிஸ்டமின் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் மற்றும் லாஞ்சிவிட்டிக்கு பங்களிக்கிறது. பயிற்சியின் முடிவுக்கு வந்துவிட்டோம். இந்த பயிற்சியில் நாம் கற்றுக்கொண்டவற்றை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம். நாம் பிரஷர் பிளேட் அசம்பிளியை அசம்பிள் செய்யவும், பிரஷர் பிளேட்டின் ஃபிங்கர்களின் உயரத்தை சரிபார்க்கவும், ஃப்ளை வீலின் ரன் அவுட்டை சரிபார்க்கவும், கிளட்ச் பிளேட் அசம்பிளியை ஃப்ளை வீலுடன் சீரமைக்கவும், பிரஷர் பிளேட் அசம்பிள் செய்தல் பற்றியும் கற்றுக்கொண்டோம். பிரஷர் பிளேட்டை அசம்பிள் செய்வதையும், ஃபிங்கர்களை சரி செய்து ஃப்ளை வீல்களின் ரன் அவுட்டை சரிபார்த்து கிளட்ச் அசம்பிளியை ஃப்ளை வீலுடன் சீரமைக்க கற்றுக்கொண்டோம். இந்த பயிற்சியை உங்கள் பயிற்றுவிப்பாளரின் உதவியுடன் பயிற்சி செய்யுங்கள். நன்றி.